الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சூரியன் உதிக்கும் நாள்களிலேயே சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை ஜுமா தினத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மவர் மீதும் ஏனைய உலக மக்கள் அனைவர் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் வற்றாக்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாளை வாக்குறுதி அளித்திருக்கிறான். அந்த குறிப்பிட்ட நாளில அவனுடைய அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த நாளில அல்லாஹ் நாடியதை தவிர, அல்லாஹ் நினைத்ததை தவிர எந்த ஒரு மனிதனும் தன்னால் முடிந்த எந்த செயலையும் செய்ய முடியாது. அந்த நாளிலே எஜமானன், அதிபதி, மாலிக் அனைத்தும் அல்லாஹ்வே. அவன்தான் நீதி அரசன், அவன்தான் அனைத்து மனிதனுக்கும் கூலி வழங்கக்கூடியவன். அவன் அநீதி இழைக்க மாட்டான். அவன் அத்துணை மனிதர்களுக்கும் நீதி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நாளை குறித்து, இந்த வாக்களிக்கப்பட்ட அந்த எச்சரிக்கை குறித்து திருமறை குர்ஆன் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. யௌமுல் கியாமா, கியாமத்து நாள், மறுமை நாள், உலக அழியும் நாள், சூர் ஊதப்படும் நாள், மக்கள் ஒன்று திரட்டப்படும் நாள், மக்கள் ஒன்றாக எழுப்பப்படும் நாள், நீதி வழங்கும் நாள், விசாரணை நாள் என்று இந்த நாளுக்கு பெயர்களை அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமாக சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல் கியாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் வைத்திருக்கிறான். மறுமை நாள், மறுமை நாள் என்று சொல்லி ஒரு அத்தியாயத்தையே திருக்குறான்ல அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுல 40 வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மனிதனுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய, மனிதனுக்கு தன்னுடைய மறுமை நாள் குறித்து தான் மக்களுக்கு எதை சொல்லி வந்தானோ இந்த திருமறை குர்ஆன்ல நபிமார்களை கொண்டு, நல்லோர்களை கொண்டு இந்த மக்களுக்கு எதை அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த வாக்குறுதிக்கான நாளை ஒவ்வொரு மனிதரும் அடையவிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் அடையவிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாத மக்களும் அடையவிருக்கிறோம். அந்த மறுமை நாளை, எச்சரிக்கைக்குரிய நாளை எந்த முஸ்லீம் எச்சரிக்கையாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த முஸ்லீம் பயமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த முஸ்லீம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எந்த நாளை குறித்து நீங்கள் அலட்சியப்படுத்தலாம், எந்த நேரத்தை குறித்தும் அலட்சியப்படுத்தலாம், யாரை குறித்தும் நீங்கள் அலட்சியப்படுத்தலாம். இந்த உலகத்துல மறுமை நாளை குறித்து மட்டும் அலட்சியப்படுத்தக்கூடாது. மறுமையினுடைய நேரத்தை மட்டும் அலட்சியப்படுத்தக்கூடாது. மறுமை நாள் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு காலத்திலையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறுமைக்காக என்று வந்துவிட்டால், மறுமைக்கு என்று எச்சரிக்கப்பட்டு விட்டால், மறுமைக்காக இதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் சஹாபாக்கள் உள்ளமெல்லாம் நடுநடுங்கி போய் உடனே செய்யக்கூடியவர்களா இருந்த காரணம் என்ன தெரியுமா? அவர் உள்ளத்துல பயம் தொற்றிக் கொண்டது, வேதனை தொற்றிக் கொண்டது, கவலை தொற்றிக் கொண்டது. கடுமையான பயம், கடுமையான பயம், கடுமையான கவலை. எதை குறித்து? நாளை எதை சம்பாதிக்கிறோம், நாளை என்ன நம்ம செலவு செய்ய போகிறோம்,
நாளை எப்படி நம்முடைய வீட்டை கட்ட போகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறோம், பொருளாதாரத்துக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம் என்ற கவலை இல்லை. அல்லாஹ் என்பவர் எந்த கவலையை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த கவலை அந்த மக்கள் உள்ளத்துல கடுமையா இருந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த நாள் அப்படிப்பட்ட நாள், இந்த நாள் அவ்வளவு மோசமான நாள். இந்த நாள் பல மக்களுடைய பல முகங்களை நரகத்திலே வென்று சாகடிக்கக்கூடிய நாள். திருப்பு அன்னைக்கு தான் எழுதப்படும். ஒரு நீட் எக்ஸாமுக்கா தயார் பண்ணக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ 720 மார்க் எத்தனை மார்க் எடுக்க போறோம், எப்படி பாஸ் பண்ண போறோம், இத பாஸ் பண்ணாதான் வாழ்க்கையே போச்சு என்று தற்கொலை பண்றதை பார்க்கிறோம். உலகத்துல சிறு சிறிய சங்கடங்களுக்காக, மன வருத்தங்களுக்காக, குடும்பத்துல மனைவியோட, பிள்ளைகளோட, கணவனோட பெரிய ஒரு கருத்து வேறுபாடுக்காக உயிரை மாற்றக்கூடியவர்களை பார்க்கிறோம். உலகத்தில் சில ஆதாயங்களுக்காக பேராசை கொண்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்க நாடி கடன்பட்டு வீரர் என்ற காரணத்திற்காக உயிரை மாற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு சோதனை, இதுதான் ஒரு வேதனை, இதுவெல்லாம் ஒரு கவலை, இதுவெல்லாம் ஒரு பயம். நாளைக்கு என்ன பண்ண போறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட போறோம், எப்படி நம்முடைய பரீட்சையில பாஸ் பண்ண போறோம், எப்படி நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற போறோம். இந்த பயம், இந்த கவலை, இந்த சிந்தனையை விட மறுமை சிந்தனை, மறுமை நாளுக்குரிய கவலை ஒரு முஸ்லிம் இடத்துல அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல இந்த மறுமையுடைய பயத்தை பற்றி பேசுகிறான். நடுநடுங்கி போகக்கூடிய பயம், உள்ளமெல்லாம் கேட்டால் கவலைப்படக்கூடிய பயம். இந்த உலக வாழ்க்கை அவ்வளவுதானா? அங்கே தீர்ப்பு இருக்கிறதா, விசாரணை இருக்கிறதா? எனக்கு என்னுடைய உள்ளத்திலேய எடை போட்டப்பட்டு, என்னுடைய உள்ளத்தினுடைய சாட்சிகள் கேட்கப்பட்டு நான் நிறுத்தப்படுவேன் விசாரணைக்காக. நான் விசாரிக்கப்படுவேன், அனுபவமாக விசாரிக்கப்படுவேன். சின்னது இல்ல, பெருசு இல்ல, தனிமை இல்ல, பகிரங்கம் இல்ல, எல்லாத்தையும் விசாரிக்கப்படுவேனே. அந்த நாளை நான் எப்படி அஞ்சிக் கொள்கிறேன், அந்த நாளை எப்படி பயந்து கொள்கிறேன், அந்த நாளுக்கான பயமும் அந்த கவலையும் இருக்கிறதா, இல்லை மனிதனிடத்துல அலட்சியம் இருக்கிறதா என்பதை நாம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த அல் கியாமாவுடைய முதல் வசனம் சொல்லி காட்டுகிறான். லா அகுஸிமு யௌமுல் கியாமா, இந்த கியாமத்து நாள் மீது சத்தியமாக, இந்த கியாமத்து நாளின் மீது, மறுமை நாள் மீது சத்தியமாக, வலா அகுஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமத்தி, அது மட்டுமா பழித்துரைக்கும் உள்ளத்தின் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் அந்த வசனத்தை, அந்த அத்தியாயத்தை ஆரம்பம் செய்கிறான். அடுத்தடுத்தா கேட்கிறான் அல்லாஹ். யஸ்அலு ஆயன யௌமல் கியாமா, இந்த மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். மக்கள் கேட்டாங்க, இந்த மறுமை நாள் எப்போது வரும், அல்லாஹ்வின் தூதர் எப்போது வரும் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை கேட்டுக்கொண்டே இருந்தார்களா? கியாமா எப்போ வரும், இந்த நாள் எப்போ வரும், இந்த நாளுக்குரிய நேரம் எப்போ வரும், நீங்க எச்சரிக்கை செய்றீங்களே, இது எப்போது வரும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவு கேட்டாங்கன்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த நாள் பற்றி, இந்த நேரம் பற்றி உங்களுக்கு எந்த விதமான அறிவும் கொடுக்கப்படவே இல்லை. எஸ் அலுவலக அமின் சாத்தி ஐயானல் மர்சாஹா, அது எப்போது நிகழும் என மறுமை நாள் குறித்து உங்கள்கிட்ட கேட்கிறாங்க நபியே. சிம்மா அந்த மின் வைக்கிறாக, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த அறிவு என்னிடத்தில் இல்லவே இல்லை. மறுமை நாள் குறித்த அறிவு, மறுமை எப்போது நிகழும் என்ற அறிவு இடத்துல இல்லவே இல்லை. இலா ரப்பிக்க முன்தஹாஹா, இது யாரிடத்தில் இருக்கு இந்த அறிவு? அல்லாஹ் இடத்துல இந்த அறிவு இருக்கு என்று சொல்லுங்கள். பயமுறுத்துறா, அல்லாஹ் கவலை ஏற்படுத்துறா, எச்சரிக்கை செய்கிறா. ஒவ்வொரு நாளையும், நேரத்தையும், நிகழ்ச்சியையும் ஞாபகப்படுத்தக்கூடிய மனிதன். நாளைக்கு இது நிகழ்ச்சி இருக்கு, நாளைக்கு அது இருக்கு, நாளைக்கு இந்த கல்யாணம் இருக்கு, இந்த சீர்வரிசை இருக்கு, அந்த போகணும், இந்த போகணும், இதையெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய மனிதன் மறுமை நாள் நமக்கு வர இருக்கிறது என்ற அச்சம், ஞாபகம் எப்போது வந்திருக்கிறது, எப்போது சிந்தித்திருக்கிறோம்? இன்னைக்கு உலகம் அழிக்கப்பட்டால், நாளைக்கு உலகம் அழிக்கப்பட்டால் நான் எங்கே நிற்பேன்?
எந்த கூட்டத்தான் நிற்ப? அநியாயம் செய்த கூட்டமா? அல்லாவுக்கு அடிமணியாத கூட்டமா? அல்லாவை என்னுடைய வாழ்நாள்ல கட்டுப்பட்டு வாழ்ந்த கூட்டமா? அல்லாஹ் சில முகங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்றானே அந்த கூட்டமா என்று ஒவ்வொருவருமே கவலைப்பட வேண்டும். மறுமை நாளுடைய சிந்தனையில, மறுமையுடைய அந்த கவலையில ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டிய கவலை, என் நிலைமை என்ன ஆக போகிறது? நான் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்காக, நான் உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டதற்காக மறுமை நாள் குறித்து அச்சப்பட்டு பயப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை கழித்ததுனால எனக்கு அல்லாஹ் இன்னைக்கு எந்த கூலியை தர இருக்கிறார்? ஒரு பரீட்சை எழுதிவிட்ட மாணவன் அவனுடைய முடிவர காத்திருப்பான மகிழ்ச்சியாக, அது போன்று ஒரு திருமணமாகக்கூடிய ஒரு திருமண தம்பதி அடுத்த கட்ட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்களோ அது போன்று ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சம்பள வேலையாளி இன்னைக்கு சம்பளம் போடுவாங்களே, நிறைய காசு வருமே, வீட்டுக்கு செலவு பண்ணலாம நினைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை போன்று இருக்குமா? அல்லது தோல்வி அடைந்த கருத்த முகத்தை கொண்டு கவலை கொண்டு இந்த நாளே வந்திருக்க கூடாது, இந்த நேரம் வந்திருக்க கூடாது, இந்த மோசமான நாளும் இந்த ஏடும் என்கிட்ட ஏன் கொடுக்கப்பட்டது என்று கேட்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்ற மறுமை நாள் எப்போது கேட்கிறாங்கல்ல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், பார்வை நிலைக்குத்தி நிற்கும். யாரும் பார்க்கவே முடியாது. கண்ணை வச்சு நம்ம என்னென்ன பார்த்து என்ன செய்யறோம், எதையெல்லாம் நம்ம படம் பிடிக்கிறோம் கண்ணுல. அல்லாஹ் சொல்றோம், பார்வை பறிக்கப்படும், நிலைக்குத்தி நிற்கும். கமர், அந்த சந்திரன் ஒளியே இழந்திருக்கும், வெளிச்சமே இருக்காது. அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைக்கப்படும் பொழுது ரெண்டு ஒன்னா சேர்ந்துருமா? இன்னைக்கு சேர முடியாது. அப்படி சேர்ந்து விட்டா நீங்க மறுமைக்கு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். சூரியனும் சந்திரனும் பல மைல் கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது ரெண்டையும் நீ கண்டுபிடிச்சு பார்க்கிறோம். இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய நாள் வருப்பா, அந்த நாள்ல பார்வை நிலைக்குத்தி இருக்கு, யாரும் பார்க்க முடியாது. பார்வை என்ன காரணம்? மூர்த்தி ஏற்படும் பாத்தீங்கன்னா கண்ணு சொருகிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணு சொருகிருச்சு, முடிஞ்சிருச்சு, ஆளு மூத்தாயிட்டாரு, உயிர் இல்லப்பா, கண்ணு சொருகிருச்சுப்பா, முடிஞ்சிருச்சு. அந்த பார்வை நிலை குத்தி நடக்கும் நாள். சந்திரன் ஒளி இருந்ததும் சூரியன் சந்திரன் ஒன்னா சேர்க்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற. அப்போது மனிதன் சொல்லுவானா, இன்சானு, மனிதன் கேட்பானான்னு சொல்லுவானா, எவ்மையின் ஐநல் மஃபர்ரு, இந்த நாள்ல தப்பிக்கக்கூடிய இடங்க பார்க்கிறது. எப்படி தப்பிச்சு போவ? ஒரு தீ எரியுது, ஒரு சுனாமி வருது, ஒரு பூகம்பம் வருது, கடுமையான வெயில் வெப்பம் வருது, மழை கடுமையா அடிக்குது, புயல் காத்தடிக்குது, ஒதுங்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடுவோம். அதுதான் ஒவ்வொரு ஊர்லயுமே புயல் பாதுகாப்பு கட்டுறாங்க. சுனாமி வந்துச்சா, மழை வந்துச்சா, வெள்ளம் வந்துச்சா, போய் தங்கிக்கிறீங்க. உலகத்துல சாத்தியம், உலகத்துல எதையும் சாத்தியப்படுத்தலாம். அவனிடத்துல அந்த அழிவு இடத்துல நிற்கும் பொழுது தங்கக்கூடிய இடம் எங்க இருக்கு, தப்பிக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றா, கல்லா வசர, இந்த நாள்ல தப்பிக்க இடமே கிடையாது உங்களுக்கு. கல்லா இல்லவே இல்லை. ரொம்ப ஆணித்தரமான வார்த்தை அது. இல்லவே இல்லப்பா, லா வசர, அங்கே தங்குவதற்கு எந்த புகழும் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமா, இலா ரப்பிக்க யௌமயின் முஸ்தகரு, அந்நாளில் உங்கள் இறைவனுக்குமே தங்குவம் இருக்கிறது. அதுதான் சொர்க்கம் அல்லது நரகம். ரெண்டும் தான், வேற எதுவுமே இல்லை. தப்பிக்கக்கூடிய இடத்தை பத்தி மனிதன் கேட்பான், தப்பிக்கிறது இடம் இருக்காது. இடம் இல்லாத மனிதன் என்ன செய்வான்? பதிலளிக்க அல்லாஹ்விடத்துல உனக்கு எந்த கூடமும் கிடையாது, எந்த தங்குமிடமும் கிடையாது. எதை தவிர அல்லாஹ் ஏற்படுத்தி தங்குமிடமான சொர்க்கம் அல்லது நரகத்தை தவிர. அல்லாஹ் அதுக்கு பிறகு திரும்ப சொல்லி காட்டுறா, பலில் இன்சானு அலன் நஃப்ஸிஹி பஸீரத்துன், மனிதன் தனக்கு ஏதாவது சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறான், சாட்சியாளா இருக்கிறான். உலவு அல்க மாதிரகு, அவனுடைய சாக்கு போக்குகள் எல்லாம் அங்கே ஈடுபடாது. மறுமை நாள் குறித்து, மறுமையுடைய அந்த நேரம் குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டது. மனிதா, உன் வாழ்க்கையில நீ அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்,
அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளாதே. முன்னோர்கள், முன்னாளியர்கள், ஊரார்கள், ஜமாத்தார் என்று சொல்லி உன்னுடைய அந்த நேரான வழியை விட்டு மாறிவிடாதே. வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தி, துஆவை அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தி, அறுத்து பலிகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தி, அல்லாஹ்வுக்கு இந்த மனிதருக்கு இடையில எந்த விதமான திரையும் இல்லை, எந்த விதமான புரோகிதரும் இல்லை, எந்த விதமான பரிந்துரையாலும் இல்லை, ஷஃபாத் செய்யக்கூடிய யாருமே இல்லை. இன்றைக்கு ஒரு கூட்டம் இந்த ஷஃபாத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த கூட்டம்? இறந்து போன மக்களிடத்துல அங்கே போர்க்கிடம் இருக்கிறது. மறுமையின் நாளெல்லாம் தங்கடமே இல்லைங்கிறா, போர்க்கிடமே இல்லைங்கிறா. இங்க ஒரு கூட்டம் தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய மனோச்சைக்காக, தங்களுடைய விழாக்களுக்காக எதை முற்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரும் சொன்ன அந்த மறுமையினாலே எச்சரிக்கையை விட்டுவிட்டு மனோச்சையை முன்னிறுத்துகிறார்கள். இறந்து போன மனிதருக்கு ஆட்கள் இருக்கிறது, நாங்கள் அதற்காக விழா எடுப்போம் என்று கூட்டம் கிளம்புகிறது. அல்லாஹ் தெளிவா சொல்றா, எந்த சாக்கு போக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எந்த சாக்கு போக்கு? ஊராரா, குடும்பத்தாரா, முன்னோரா, மூதாதையரா, யாருக்கு சாக்கு போக்கு சொல்லுவீர்கள்? யாரை வைத்து? கியாமத் நாளை, மறுமை நாளை எச்சரிக்கை அல்லாஹ் கொடுத்த பிறகு கூட யாரை நீங்கள் சாக்கு போக்கா நிப்பாட்டுவீர்கள்? எதை நிப்பாட்டுவீர்கள்? வருமானத்தையா, சோம்பேறித்தனத்தையா, அல்லது எதை நிப்பாட்டுவீர்கள்? எதை நிப்பாட்ட முடியாது. அல்லாஹ் சொல்றா, அந்த நாளில எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்றால், கல்லாபல் துஹீபூனல் ஆஜிலத்தை வ ததரூனல் ஆகிரத்தை. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவ்வுலகையை விரும்புகிறீர்கள், மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். உலகத்தை விரும்பக்கூடியவன் தான் அல்லாஹ்வுடைய மறுமை நாளை எச்சரிக்கையை மறப்பான். உலகத்தை விரும்பக்கூடிய மனிதன் தான் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையான மறுமை நாளை அலட்சியப்படுத்துவான். உலகத்தை விரும்பக்கூடியவன் தான் அல்லாஹ்வுக்கும் தூதரும் கட்டுப்படாமல் தன் மனோலட்சியை மார்க்கமாக்குவான். இன்னைக்கு மார்க்கமாக்கிக் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மறுமை நாள்ல போய் உங்களை நிப்பாட்டும் பொழுது சொன்னவருக்கும், கேட்டவருக்கும், அதை செயல்படுத்தியவருக்கும், அதை அலட்சியப்படுத்துவதற்கும் ஒரே விதமான கேள்வி அல்லாஹ் கேட்பானே, என்னை வணங்கினையா, என்னை பின்பற்றினையா, என்னை பற்றி சொல்லக்கூடிய தூதருக்கு நீ கட்டுப்பட்டியா என்று அந்த கேள்வியோடு அல்லாஹ் முடிச்சிருவான். கபூர்ஸ்தானத்துல கேள்வி, கபூர்ல உங்களுக்கு என்ன கேள்வி ஏற்படுது? உங்கள் மகான் யார், அவுலியா யார், உங்கள் ஜமாத் நிர்வாகி யார், உங்களுடைய மூதாதையர் யார், முன்னோர் யார்? இல்லையே. மன் தீனுக்கு, மன் ரப்புக்கு, இந்த தூதர் யார்? இந்த கேள்வியோட அல்லாஹ் முடிச்சுட்டானே. யாரு நீ, எங்கே வர்றீங்க, எந்த ஜமாத்து கேட்கிறான்ல? இல்ல. எந்த முன்னோர் வழி கேட்கிறானா? இல்ல. மலக்குமாருக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, ரப்பு யாருன்னு கேளுங்க, தூதரை பத்தி கேளுங்க, மார்க்கத்தை என்ன மார்க்கம் கேளுங்க. மரணித்த மனிதன்ட்ட, ஜனாசாவிட்ட என்ன மார்க்கத்தில் நீ வர்ற, எந்த தூதரை பின்பற்றினாய், என்ன உனக்கு சொல்லப்பட்ட இறைவன் யார்? இந்த மூன்று மட்டும் கேளுங்க என்று அல்லாஹ் முடித்த காரணமே, இதற்கு பிறகு யாரும் பொறுப்பாளி இல்லை. இதற்கு பிறகு மார்க்கத்துல சட்டம் கேள்வி சொல்லிக் கொடுக்க, பின்பற்ற தகுதியான மக்கள் யாரும் இல்லை. மறுமையினுடைய எச்சரிக்கை அவ்வளவு கடுமையானது. மறுமையினுடைய பயம் அவ்வளவு கடுமையானது. மனிதர்கள் இன்னைக்கு விலகிக் கொள்ள வேண்டும். அந்த நாளில நிப்பாட்டும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். இந்த கேள்விக்காக தான் சஹாபாக்கள் ரொம்ப பயப்பட்டாங்க, ரொம்ப கவலை கொண்டாங்க. நம்ம வரலாற்றை படிக்கிறோமே, ரசூலுல்லாஹ் சொன்னவனே போய் போருக்கு போனாங்களே, வயதான முதியவர், கால் நுண்டியா இருக்கிறார், ஊனமா இருக்கிறார், அமர் பின் ஜமுல், அவர் எப்படிப்பா போனாரு? அபூதர் கடைசி காலத்துல இரண்டு தன்னுடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆன பிறகு வயது ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு, உடம்புல ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ் சொல்றா, எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை செலவு செய்யுன்னு சொல்லும் பொழுது நேரத்தை அந்த அபூதர் வயசான காலத்துல களமிறங்கி போறாங்க. அல்லாஹ்வுடைய பாதைக்காக நான் சொல்கிறேன். பிள்ளைகள் தடுக்கும் போது அந்த சொல்ல முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அபூதர் என்ன வயசு, எதை காரணம் காட்டி அல்லாஹ்வுடைய இந்த மறுமையினுடைய எச்சரிக்கையை நாம் அலட்சியப்படுத்த போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு அந்த ஆத்மாவுக்கும்
நாளை நேரத்தை குறித்து விட்டான். குறிக்கப்பட்ட நாள் நீங்கள் முந்தியா பிந்தியா என்பதுதான் கேள்வி. இது இன்றைக்கா நாளைக்கா என்பதுதான் கேள்வி. அது எப்பேற்பட்ட மரணம் என்பது அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை எழுப்பும்போது இந்த மரணம், இந்த வாழ்க்கை, இந்த உடல் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, அல்லாஹ்வுக்கே உரியது என்று இந்த உலகத்துல வாழ வேண்டிய முஸ்லிம் மறுமையுடைய சிந்தனையை அலட்சியப்படுத்தக்கூடிய வாழ்ந்தால் அந்த நாள்ல அல்லாஹ் சொல்றான், சில முகங்கள் அந்த நாள்ல எப்படி இருக்குமா, நாளிரக்கும் அந்த நாள்ல சில முகங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கும், பிரகாசமா இருக்கும். என்னப்பா புது மாப்பிளமா இருக்க, ஜம்முண்டு மூஞ்சுலாம் பலவன் இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றமா இல்லையா, குழந்தை பிறந்துருச்சு, நல்ல ஒரு வருமானம் இருக்கா, வியாபாரத்துல முகம் மலர்ச்சியா இருக்கும். இந்த மலர்ச்சி அந்த மறுமையில வரணும்ன்றா அல்லாஹ் சொல்றா, சில முகங்கள் நாளில எப்படி இருக்கும் என்றால் நாளிரத்தும் அந்த நாளை பிரகாசமா ஒளி வீசும், இலா ரப்பிஹ நாளிரத்தும் இறைவனை பார்த்து கொண்டே அந்த முகங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய முகங்கள் எப்படிப்பட்ட முகம்னு அல்லாஹ் சொல்லிக்காரு. முகங்கள் ஒளி வீசும், அந்த ஒளி வீசக்கூடிய முகங்கள் அல்லாஹ்வே பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவா மறுமையில் உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? மறுமை அஞ்சு நாளை பயப்பட்டால் அந்த கவலை உள்ளத்துல இருந்தால் ஒரு முஸ்லிம் கேட்பான், அல்லாஹ் உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூறி எனக்கு, உன் முகத்தை காணக்கூடிய கிருபையை கூறி எனக்கு. அது பேர் அல்லவா? ஏன் தெரியுமா? அந்த முகங்கள் தான் மறுமையில சுவனத்துக்கு போகக்கூடிய முகங்கள். ஆனால் சில முகங்கள் எல்லாம் சொல்லி காட்டார், பாசிராத்தும் அந்த சில நாள்ல சில முகங்கள் இருக்கும். எப்படி இருக்கும் சொன்னால் முகங்கள் வாடி போய் இருக்குமா, பாசிரத்தும் வாடி போய் இருக்கும். தங்களுக்கு பேராபத்து ஏற்படும் என்பது அந்த முகங்கள் உறுதியாக இருந்திருக்கும். அல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது, ரசூலை பற்றி சொல்லும் பொழுது, மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அலட்சியம், பொதுபோக்கு, கவலை இல்லை. ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த இணைப்பை சிறுக்கை கோலாரமா கொண்டாடுகிறத கவலை இல்லை. ஊர் உலகத்துல மது போதை இளைஞர்கள் சீரடைகிறாங்க, கவலை இல்லை. பெண் பிள்ளைகள் மார்க்கத்துல ஒழுக்கமா கண்ணைமா வாழ முடியல, கவலை இல்லை. வட்டி, கொலை, விபச்சாரம் பெருகிக் கொண்டே போகிறத கவலை இல்லை. நான், என் குடும்பம், என் வியாபாரம், என் சொத்து, என் சுகம், இந்த சுயநலவாத வாழ்க்கையை தான் அதிகமான முஸ்லிம் மக்கள்கிட்ட இருக்கிறத பார்க்க. யோசிச்சு பாருங்க, ஊர்ல இணைப்பு இருக்கிறது பெரிய கூறாம நடக்கிறது. சஹாபாக்கள் கவலை கொண்டு போருக்கு போனது காரணம், உயிரை விட்ட காரணம், குடும்பத்தை விட்டு பிரிந்த காரணம், குடும்பத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்காக அல்லாஹ்வுக்காக ஒப்படைத்துவிட்டு அங்கே செய்யதான காரணம், மறுமை நாள நான் நிக்கப்படுவேன், அந்த நிக்கப்படும் நாள்ல என் முகம் ஒளி வீசும். எனக்கு ரசூலுல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன், என்னையோ என் உடம்பையோ முகத்தையோ நரகம் கற்காது, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பது ஒரே காரணத்துக்காக போருக்கு போய் உயிரை விட்டாங்களே. இன்னைக்கு ஒரு சின்ன கவலை கூட இந்த சமுதாயத்தின் மீது, இந்த மார்க்கத்தின் மீது எந்தவித கவலை இல்லாம நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இணைப்பை நீங்கள் எதிர்க்காமல், சிறுக்கை எதிர்க்காமல், இந்த இணைப்புக்குரிய மாபாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் இந்த இணைப்பு ஒழியுமா? இந்த சிறுக்கு ஒழியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் வரைக்கும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொன்னார்கள். கடைசி காலம் என்பது உலகத்தோட இல்ல, மறுமையில் அதிர்ச்சி வருகிறது. அல்லாஹ்விடத்துல போய் 4 வாட்டி கெஞ்சுவாங்களாம் பரிந்துரைக்காக. யா உம்மத்தி யா உம்மத்தி இறைவா, அல்லாஹ்விடவே கேட்டாங்களா. அந்த அளவுக்கு கவலைப்பட்ட ரசூலுல்லாஹ் எதற்காக கவலைப்பட்டார்கள்? நரகத்திலிருந்து என்னுடைய உம்மத் அனைவருமே சொர்க்கத்துக்கு போய் கவலைப்பட்டாங்களே, அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியங்கள்ல இந்த சிறுக்கு இல்லையங்க. இந்த மாபாவ இணைப்பு இல்லைய, இந்த கொலை, கொள்ளை, விபச்சாரம் போன்ற மார்க்கத்திற்கு முரணான சமுதாயத்தை சீரழிக்கிற காரியங்கள் இல்லையே, அது ஒவ்வொரு ஊர்லயுமே கொடிகட்டி பறக்கிறது. ஜாகிலியா காலத்துக்கு போயிட்டோமோ, எதையும் கண்டுக்கிற மாட்டோமே, யார் எங்க செத்தா என்ன, யாரு குடி அழிஞ்சா என்ன, நான் என் வாழ்க்கை, என் குடும்பம் என்று இருக்கிறோம். சகோதரர்களே, இந்த மறுமையுடைய எச்சரிக்கை இல்லாத உள்ளங்கள் தான் இப்படிப்பட்ட கவலை விஷயத்துல இருக்கும்.
மறுமையுடைய பயம் இல்லாத உள்ளங்கள் தான் நாளை பிரகாசமா இருப்போமா, வாடி போயிருப்போமா, நம்மளுக்கு பேராபத்து இருக்கிறா என்பதை கவலைப்பட உள்ளங்கள் தான். யார் எப்படி போனா என்ன, நான் வருவேன், தொழுவேன், நான் போய்விடுவேன், நான் என் குடும்பத்தை பார்ப்பேன், வருமானத்தை பார்ப்பேன் என்று அந்த சுயநலமான ஒரு வாழ்க்கையை நிப்பாட்டிக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித உள்ளங்களை சேத்தான் அப்படிப்பட்ட எண்ணத்தை விதைப்பார். எப்பேற்பட்ட அறிஞருக்கும் எப்பேற்பட்ட மார்க்கம் தெரிந்தவர்களுக்கும் சேத்தான் அந்த எண்ணத்தை போடுவான். அதை உடைத்து வெளிவரக்கூடிய இந்த வசனங்கள் தான் முக்கியமானது. எப்படிப்பட்ட வசனம்? அந்த நாள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த பார்வைகள் நிலை குர்த்தி நிற்கும் என்று சொல்றான். சந்திரன் எல்லாம் ஒளி எழுந்தணும் சொல்றான். ஒன்றுமே நடக்காது, எதையும் நம்ம சிந்திக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. அந்த நாளை அடைய போகிறோமே. இன்றைக்கு நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் செய்த பணி என்ன? ஏன் ஜும்மா தொழுவிட்டு நான் போறவன், அது ஜும்மாவுக்கு தான் வர்றேன், வாய்ப்பு இருந்தா 5 வேளை துறைக்கு நிக்கிறேன். அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டிய பணி என்னப்பா, கடமை என்னப்பா? ரசூலுல்லாஹ்வுடைய கவலை அதிகமா இருந்தது. இந்த சமுதாய நரகத்திற்கு போக கூடாது. இந்த உலகத்துல இந்த வெயில் வர்ற ஜும்மாவுக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்து வந்தா, பைக்ல வந்தா, அம்மா கொடுத்துது, போலன்னா எரியுது, வேற ஊத்துது, அப்படிலாம் நம்ம கவலைப்படுறோமே. மறுமையில ஒரே போன்ற அல்லாஹ்வுக்கு கவலைப்படக்கூடிய முஸ்லீம் நாளை நரகத்துல அல்லாஹ் போட்டா இறுதி சாம்பலாவோமே, திரும்ப திரும்ப தோல் மாற்றப்படுமே. அங்கே வாழ்வும் இல்லை, சாவும் இல்லையே. அங்க வாழ்வும் கிடையாது, சாவும் கிடையாது. அந்த நாளுக்காக எதை நம்ம உட்படுத்தி இருக்கிறோம்? என்னுடைய சுயநல வாழ்க்கையோட முடிந்து விட்டதா? இல்ல. என்னுடைய இந்த மார்க்கத்தை, இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை எந்த மக்களுக்கு போய் சேர்த்தேன்? குறைஞ்சபட்சம் குடும்பம் சேர்த்திருக்கா? இந்த ஜும்மாவுக்கு தானத்துடைய குடும்பம் சேர்ந்து வந்த மக்கள் எத்தனை பேர்? மனைவி இங்க வந்தா கணவன் அங்க இருக்க, கணவன் இங்க வந்தா மனைவி அங்க இருக்கு. எப்படி? மார்க்கம் தெரியாமல் மறுமையினால் அலட்சியப்படுத்தக்கூடிய காரியத்துல நேர் வழியில பயணிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால், இந்த சமுதாயத்தை குறித்து கவலை ஏற்படுத்திவிட்டால், சஹாபாக்கள் எந்த பயத்தினால், எந்த அச்சத்தினால் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ, செலவு செய்தார்களோ, உயிரை மாய்த்தார்களோ, அந்த கவலையில கொஞ்சமா நமக்கு வந்துவிட்டால், ஒரு 10% இருந்தா கூட மறுமையிலே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள், பெரும் அருள் புரிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய முகத்தை நேரால் பார்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் நம்முடைய இந்த மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த காலத்துல குறைந்த வாழ்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த கால வாழ்வுல என்னால் முடிந்தவருக்கு இந்த சமுதாயத்திற்காக மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி சேர்க்கும் பொழுது இந்த சிறுக்குக்கு எதிராக, இந்த விபச்சாரத்துக்கு எதிராக, இந்த மதுவுக்கு எதிராக, இந்த போதைக்கு எதிராக நான் என்னுடைய பங்கை, என்னுடைய கடமையை ஆற்றுவேன். அப்படி ஆற்றும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஐயா ஐயுலகின் ஆமனும், ஈமான் கொண்ட மக்களே, கு அன்ஃபுஸிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். மறுமை நாளை அஞ்சியவனாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, சமுதாயத்துக்குரிய கவலையை நான் செய்யும் பொழுது என்னை காத்துக் கொள்கிறேன், என் குடும்பத்தாரை காத்துக் கொள்கிறேன். அந்த குறைந்தபட்ச சுயநலமாக இருந்தால் கூட உங்களை கொண்டு மற்ற மக்கள் நினைச்சுவார்கள், அந்த படிப்பினை பெறுவார்கள். அதை ஒட்டி இந்த சமுதாயத்துல இந்த இறைவனுக்கு எதிரான மாபாதக செயல்களில் இருந்து அல்லாஹ் இந்த மக்களை காப்பாற்ற வழிவகை செய்வார். நமக்கு மறுமை குறித்து, அந்த நாள் குறித்து, அந்த விசாரணை குறித்து, அந்த தீர்ப்பை குறித்து கவலை இல்லாமல் உள்ளங்கள் சென்று கொண்டிருந்தால் நாளை மறுமையில ஒளி வீசுற முகங்களா இருக்காது, கருத்து போய் ஏமாற்றம் அடைந்த முகலா மாறிவிடும். அல்லாஹ் இருந்தவனை காலை பாதுகாப்பானாக. நாளை மறுமையில மிகப்பெரிய கூலியை வெற்றியையும், எந்த மக்கள் மறுமை அச்சத்தை, மறுமையினுடைய பயத்தை, கவலையை ஏற்படுத்தக்கூடியவர்களா இருக்கார்களோ, ஆனா அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல தனத்தில் சுருத தருவாரா கூறிக்கொண்டு இந்த ஒரு நிறைவு செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, சமுதாயத்தை குறித்த கவலையில, மறுமை நாளுடைய அச்சத்துல எல்லா வகையிலும் பங்களிப்பு செய்த சஹாபாக்கள், நல்லோர்கள், அல்லாஹ் இந்த மக்களிலேயே அதிகம் போற்றக்கூடிய, மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவு செய்தவர்கள் அந்த நாளில இந்த மறுமைக்காக கவலையை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாக இதையெல்லாம் செய்தார் என்பதை பார்த்தோம். அந்த வகையில நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள், எச்சரிக்கையில மார்க்கத்திற்காக நேரத்தை நாம செலவு செய்வது போல
நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் செலவு செய்ய கடமை சொல்லியிருக்கிறான். அந்த செலவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது நபியில்லாயும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. நீங்க மறுமையை அச்சப்பட்டு நரகத்திற்கு உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பேரிச்ச மரத்தில் ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்க காத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்ச மரத்தில் ஒரு துண்டு இருந்தா கூட நரகத்திலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். எவ்வளவு முத்தாய்ப்பான வசனம் பாருங்க. அப்ப ஒரு பேரிச்சம்பளம் உள்ளவர் அதை கொடுக்கணும், அதற்கு மேற்பட்டு உள்ளவர் அதற்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் என்பது இந்த வசனத்துடைய இந்த வார்த்தையுடைய சுருக்கமான விஷயம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மறுமை சிந்தனையை மறுமை அச்சப்பட்டவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மார்க்கத்திற்காக உடைமையை கொடுத்தார்கள், பொருளாதாரத்தையும் வாரி வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்க பணிகளுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த தீனை எத்தி வைப்பதற்காக இன்னைக்கு தமிழகத்துல அதிகமான மார்க்க பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்த்து சமுதாய பிரச்சனைகளை பேசி சமூக தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய, களம் காணக்கூடிய, தங்களுடைய அமைப்பின் மூலமாக அனைத்து விதமான இந்த காரியங்களாம் செய்யக்கூடிய நம் ஜமாத்திற்கு இந்த நல் காரியங்களுக்காக உங்களுடைய பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகிறது. எதற்காக சொல்லி காட்டுறோம்னு சொன்னா, நாம அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரங்களை எந்த வகையிலெல்லாம் நன்மைக்காக செலவு செய்யறோமோ அது ஒரு டெபாசிட் மாதிரி. எப்படி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு நீங்க டெபாசிட் பண்றீங்களோ, எப்படி சேமிப்பு வைத்து நாளைக்கு தேவைப்படும் என்று வைக்கிறீங்களோ, நீங்கள் இந்த உலகத்துல இறந்த பிறகு என்கிட்ட என்ன இருக்கு என்று கேட்டீங்கன்னா அல்லாஹ் எடுத்து போடுவான். குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்த்து மழை அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பான் நன்மைகளை. நீ சின்னதா கொடுத்துருப்பீங்க, அந்த சின்னது எங்கே போய் நிற்கும். சிறுவழி பெருவெல்ல மாதிரி இந்த சின்ன சின்ன தர்மங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மறுமையில பயன் தரும். அந்த நாளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக மாதம் இந்த ஜும்மா வசூல் வாங்கிட்டு இருக்கிறோம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளுக்காக இந்த பணிகள் என்று சொல்லும் போது சாதாரணமா கடந்து போக வேண்டாம். நிறைய அர்ப்பணிப்பான பணிகளை செய்யும். உதாரணம் சொல்வதாக இருந்தா ஒரு சிறிய சம்பவம், நாம ஆம்புலன்ஸ் சேவை, ரத்த சேவை நிறைய பண்ணிட்டு இருக்கோம், மாவட்டத்தின் சார்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் என்னன்னா, இங்க புதுக்கோட்டையில் உள்ள மெடிக்கல் காலேஜ்ல ஒரு தம்பதி வர்றாங்க, வயசான முஸ்லீம் தம்பதி. அவங்களுடைய கணவனுக்கு 2 கிட்னி ஃபெயிலியரு, மருத்துவமனைக்கு தான் வந்தாங்க. திரும்பி போறதுக்கு ஆம்புலன்ஸ் தான் போகணும், திரும்பி போறதுக்கு கையில காசு இல்லை. அப்ப யாரோ ஒரு உதவி மூலமா நம்ம ஜமாத்துக்கு மாவட்டத்துக்கு போராடிக்கிறாங்க. இதுமா நாங்க இந்த ஈசிஆர் பகுதியில ஒரு ஊரை சொல்லி நாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் கணவன் மனைவி மட்டும் தான் இருக்கிறோம், வயசான தம்பதி. நாங்க 2 விதம் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வித ஆதரவும் கிடையாது. இந்த ஜமாத்துல கேட்டா உதவி செய்வான்னு சொன்னாங்க. நாங்கள் ஆம்புலன்ஸ்ல எங்க சொந்த ஊருக்கு போகணுமே, ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், வழக்கங்களை கேட்கிற மாதிரி யார் இருக்காங்க விசாரிச்சு விட்டு உங்களுக்கு இந்த டிரைவர் படி கொடுங்க அல்லது பெட்ரோலுக்கு காசு கொடுங்க என்று கேட்கிறோம். எதுக்குமே வழியில உடனடியாக நம்ம சொல்லக்கூடியது இலவசமாக அந்த தம்பதியை போய் என்ன செய்ய விட்டுட்டு வாங்க. இலவசமாக மாவட்ட ஆம்புலன்ஸ்ல தம்பதியை அவங்க சொந்த ஊர்ல விட்டுட்டு வாங்க. இதுக்கு மேற்கொண்டு மருத்துவ தேவைப்பட்டா கூட நம்மளை தொடர்பு கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பாற்றம் என்ன செய்யறோம், பதில் கொடுக்கிறோம். பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவன் நம்ம சமுதாயத்துல 12வது முடிச்சிருக்காப்புல, அவரு காலேஜ் படிக்கணும், பெரிய யூனிவர்சிட்டி சென்னையில, யாருக்கும் கிடைக்காத ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. அவன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி போகாத நம்ம ஒரு கட்டத்துல அவனை கூப்பிட்டு கேட்கிறோம், ஏப்பா படிக்க நீங்க காலேஜ் போகலையா, என்ன முடிச்சிருக்க? எல்லாம் முடிச்சுட்ட மாதிரி நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நான் காலேஜ் போகலப்பா. ஏன் போகல? எனக்கு போறதுக்கான வசதி இல்லை. என்ன வசதி இல்லை? வருஷத்துக்கு 40,000 ஃபீஸ் கேட்கிறாங்க. அது கவர்மெண்ட் காலேஜ் தான், அது பெரிய யூனிவர்சிட்டியான காலேஜ். ஆனா அது 40,000 ஃபீஸ் கொடுக்கணும், அது என்கிட்ட இல்ல. அது இல்ல, இருந்தாலும் அவங்க நீங்க போன் பண்ணாங்க யூனிவர்சிட்டில இருந்து. என்ன போன் பண்ணாங்க, நீங்க கவுன்சிலிங் போட்டீங்களே வரலையா? எங்க இருந்து எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து போன் வருது பாருங்க. 5 வருட பட்டப்படிப்பு. அந்த மாணவன் ஏழை மாணவன், வாப்பா டிரைவர், ரால் டிரைவர், அவருக்கு எந்த வசதியும் கிடையாது. அவர் சொன்ன மாத்திரத்துல எவ்வளவு தேவை, 40,000 தேவை, நீ உடனே அப்ளை பண்ணு, நீ உடனே அங்க போய் நீ அட்மிஷன் போடு. அந்த 40,000 மாவட்டத்தின் மூலமா உங்களுக்கு எடுபடி போட்டு இன்னைக்கு 3ஆம் இடம் அந்த மாணவன் 3 இடமா உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் மாவட்ட சார்பாக. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு மாணவன் படிக்கணுமா, ஒரு தம்பதி மருத்துவத்தை பெறணுமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 8 மணிக்கு போன் வருது, நான் சென்னைக்கு அவருடைய மனைவியை கூட்டி போகணும், பஸ்ல உட்கார்ந்து இருக்கேன் அறந்தாங்கில சென்னை பஸ்ல, மனைவிக்கு கேன்சர் அடையாறு போகணும், மாற்று மாசம் உங்களுக்கு போன் பண்ண உதவி செய்யும் சொன்னாங்க. என்ன உங்களுக்கு வேணும்?
நம்ம கேட்ட கேள்வி, எனக்கு பஸ்ஸுக்கு போக காசு வேணும்னா உடனே ஜிபே பண்ணி விட்டுரும். பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட ஜிபே கிடையாது. ரொம்ப படிப்பறிவுள்ள மக்கள். அப்படிப்பட்ட ஆளு போறாங்க, அடுத்த நாள் நம்ம ஃபாலோ பண்ணி திரும்ப ஒரு தொகையை வசூல் பண்ணி, ஒண்ணுமே இல்லாத ஏழைகளா இருக்காங்களே, திரும்ப வசூல் பண்ணி ஒரு தொகையை திரும்ப அனுப்பி வைக்கிறோம். அவர் நன்றி சொல்லக்கூட அவர்கிட்ட போன்ல காசு இல்லைன்னு சொல்லி வேற போன் வாங்கி நம்ம நினைச்சாரு. மாவட்டத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய காட்சிகளை கண்ணீர் முள்ள பார்க்கிறோம். இப்படி எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எந்த உதவியாக இருந்தாலும் நினைச்சு செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமான விஷயங்கள் வெளியே தெரியாதனால மக்கள் என்ன வசூல், எதற்காக வசூல் என்றெல்லாம் நினைச்சாங்க. சில நேரங்களில் கேள்வி எழுப்புறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த பணிகள் நம்ம சொல்வது மட்டுமல்லாமல் அதிகமா செய்து கொண்டிருக்கிறோம். கல்விக்காக, மருத்துவத்திற்காக என்ன சேவை இருந்தாலும் ஆர்ப்பாட்டங்கள் முதற்கொண்டு முன்னோடி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக உங்களுடைய பொருளாதாரங்கள் தான் அதிகமா செலவு செய்யப்படுகிறது. இந்த வசூல்ல மாவட்ட வசூல் என்று அறிவிக்கப்பட்டால் வரக்கூடிய காலங்களை இன்றைக்கும் சரி, இனி வரக்கூடிய காலங்களையும் இந்த பணிகள் எல்லாம் நீங்கள் யோசனை வைத்துக் கொண்டு படிக்கல்வி, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, இது போன்ற பணிகளுக்காக நீங்கள் என்ன செய்ய மனதில் வைத்துக் கொண்டு அதிகமான பொருளாதாரத்தை வாரி வழங்கள். அந்த பெரும் நன்மையை நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டால் நாளை மறுமையில உங்களுக்கு அல்லாஹ் வெற்றிகரமான மகிழ்ச்சியான பிரகாச முகத்தை தந்து மறுமையில சொத்துக்கு தருவான். அப்படிப்பட்ட பேர அருளை அல்லாஹ்விற்கு நாம் அனைவரும் கேட்போம். அதை எல்லாம் நிறைவு தருவான் கூறிக்கொண்டு ஒரு நிறைவு செய்கிறேன். வாக்கில் தருவான் என்கிறார்கள்.